பிரைஸ் தி லார்ட். தினமொரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அநேகர் ஏழை ஜனங்களை அல்லது சில ரோட்டோரங்களில் நடப்பவர்கள் அல்லது சில ஆடையிலே அரைகுறையாக இருப்பவர்கள் அல்லது நல்ல ஒரு வசதி நிலையிலே அல்லது கொஞ்சமாகிலும் வசதி நிலையிலே வாழ முடியாதவர்களை பார்க்கிற பொழுது அவர்களை ஏளனமாக பார்ப்பவர்கள் உண்டு. பாருங்கள், அவர்களை ஒதுக்கி வைப்பவர்கள் உண்டு இல்லையா? நாம் பார்த்திருப்போம் சில இடங்களிலே, என்ன இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சிலர் பார்ப்பார்கள். ஏன் இவனுக்கு நல்ல ஒரு ஆடை அணிய முடியாதா என்று சொல்லி சிலர் பார்ப்பார்கள். அல்லது இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அநேகர் பார்ப்பது கிடையாது. பாருங்கள், அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதன் 21, 22 ஆகிய வேதவசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறது? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். இயலாதவனுக்கு, ஏழைக்கு, வாழ வழியில்லாமல் இருப்பவனுக்கு, கடன் பிரச்சனையில் இருப்பவனுக்கு, வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தும் இந்த உலகத்தை வாழ முடியாமல் துடிப்பவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவன் பாக்கியமடைவான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், எத்தனையோ கோடி கோடி செல்வங்கள் வைத்திருந்தாலும் உதவி செய்கிற மனசு இந்த அநேகருக்கு கிடையாது. ஒரு கட்டத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கிற ஒரு மனநிலை இன்று அநேகருக்கு கிடையாது. ஆகவேத்தான் வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் சேகரிக்கப்படுகிறது. காரணம், அவன் ஆசீர்வாதமாய் இருந்த பொழுது அவன் என்ன நன்மை செய்தான் என்று சொல்லி கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. அதை குறித்து தான் வேதம் சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஆகவே இரக்கம் மனமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்வோம். நல்ல நல்ல பண்டிகை நாட்கள் வருகிற பொழுது நாம் எதை செய்கிறோமோ, நமக்கென்று எதை செய்கிறோமோ அதை போன்று இந்த இயலாதவர்களுக்கும் செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், 22வது வேதவசனம், நீதிமொழிகள் 14 அதன் 22வது வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ. தீமையை சிந்திக்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லவோ. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. பாருங்கள், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபையை விட மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலையும் நாம் வெற்றி காண முடியும். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் உலகத்திலே நாம் சிறந்து விளங்க முடியும். பாருங்கள், நன்மை செய்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணமுடையவர்களுக்கு, மனப்பூர்வமாக செய்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ, இந்த வேதம் கற்றுத்தந்ததை கொண்டு இந்த உலக ஜனங்களுக்கு, உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கு, உங்கள் உறவினர்களுக்கு அல்லது இயலாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதன் பிரதிபலன் உங்களை தேடி வரும். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட நிலைத்திருக்கும், சத்தியம் உங்களோடு கூட நிலைத்திருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே அழகாக எங்களோடு கூட நீர் பேசினீர். வேதத்தின் தெளிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இயலாதவர்களுக்கு, தரித்திரவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும், எதற்காக உதவி செய்ய வேண்டும், நான் உதவி செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நம்முடைய ஜனங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறீர். நிச்சயமாகவே அவர்களுடைய உள்ளத்திலும் பிறருக்கு நன்மை செய்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தை நீர் உணர்த்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறதாவே. இப்பொழுதும் எங்களை ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.